அக்கௌண்டன்சி எக்ஸாம் இன்னைக்கு. ஸோ நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. ஆர்கானிக் தான் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். எல்லா புக் பேக் 1 மார்க்ஸ் ஆகும். கம்பல்சரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எனக்கு லாஸ்ட் ஒன் தெரியல, பட் மற்றதெல்லாம் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? அக்கௌண்டன்சி எக்ஸாம் இன்னைக்கு. ஸோ நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கா நல்லா தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈஸி தான் கொஸ்டின் பேப்பர், ரொம்ப கஷ்டம் இல்லை, மாடரேட். இன்னைக்கு எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமு ஓரளவுக்கு செம ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 7-5 மார்க் அட்டன் பண்ணேன். நல்ல ஈஸி பேப்பர் தான். எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வந்ததா இல்லை நியூவாக இருந்ததா? ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது. தியரி கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரிப்பீட்டட், கொஞ்சம் நியூ அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ரிப்பீட்டடாக வந்தது தான். ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் ஒரு சைடு. கொஞ்சம் மட்டும் 3 மட்டும் புக்கின், மற்றதெல்லாம் புக் பேக். எல்லா புக் பேக் 1 மார்க்ஸ் ஆகும். ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து நிறைய இன்டர்னல் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸாக கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததா? எனக்கு லாஸ்ட் ஒன் தெரியல, பட் மற்றதெல்லாம் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஈஸி தான், நமக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளோ தருவீங்க? நான் தருவேன்னா ஒரு 7 தான் தருவேன். 3.9 தருவேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.